இங்க பாருங்க. எங்க போறீங்க? நீங்களா எதுக்கு வந்திருக்கீங்க? யார் நீங்க? அன்பளிப்பு வாங்க வந்திருக்கோம். அன்பளிப்பு. அன்பளிப்பு எதுக்கு? எங்க வீட்ல விசேஷமும் இல்ல, பூஜையோ பண்டிகையோ இல்ல. அப்புறம் எதுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும்? நல்லா இருக்க. விசேஷம் இல்ல, பூஜை இல்ல, பண்டிகை இல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க திருநங்கைய வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சிருக்கீங்க? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன? ஒரு திருநங்கையை வச்சு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவ கையால எல்லாரும் சாப்பிடுறீங்க. அது மட்டுமா, உன்னோட குழந்தைக்கு பாலை கூட இந்த திருநங்கை தான் காய்ச்சி கொடுக்கறா. அப்படி இருக்கும்போது எங்களை மட்டும் உள்ள வர வேணாம்னு தடுக்கிறீங்க. உங்களோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். உங்க வீட்டில் ஒரு திருநங்கை சமைச்சா என்ன, வேலை செஞ்சா என்ன, ஆனா எங்களுக்கு பிரச்சனை இருக்கு. எங்க இனத்தை சேர்ந்தவங்க சுத்தி சுத்தி வந்து அன்பளிப்பு வாங்குவாங்க, அப்புறம் ஆசீர்வாதமும் கொடுப்பாங்க. ஆனா யார் வீட்லயும் போய் வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் உளறலை, உண்மையை தான் சொல்றேன். நம்ப முடியலன்னா அவகிட்டயே கேளுங்க. இத பாரு, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஒரு பொம்பளையை நீங்க திருநங்கன்னு சொல்லியிருந்தா அவ கண்டிப்பா மறுப்பு தெரிவிப்பா. இதோ இந்த மாதிரி சும்மா நிக்க மாட்டா. சொன்னதுக்கு இந்நேரம் என் கழுத்தை பிடிச்சிருப்பா. அப்படியா? அதுக்குதான் இந்த முக்காடா? ஏதாவது பேசே, ஏன் செல்ல மாதிரி நிக்கிற? உடனே என் வீட்டை விட்டு போ, வெளியில போ. போன்னு சொன்ன உடனே இவளை கூட்டிட்டு போங்க. இந்த வீட்டை விட்டு வெளியில போ. சரி, பேசாம என் கூட கிளம்பி வா. போன்னு சொல்றல. இங்க பாருங்கக்கா, உங்களையே இவ பாவம் செய்ய வச்சுட்டா. திருநங்கைங்கெல்லாம் வீட்டு வேலை செய்யக்கூடாது. இவரோட அடையாளத்தை மறைச்சிட்டா. நான் என்ன சொல்றேன்னா, இவளை போலீஸ்ல ஒப்படைச்சிடுங்க. தப்பு நடந்துடுச்சுங்க. ஹாப்பி சிங் வீடோட சேர்ந்து எங்க வீடும் புனிதம் இல்லாம போயிடுச்சு. திருநங்கைங்க அவங்க எல்லையோட நிக்கணும். திருநங்கைங்க உலகம் வேற, மத்தவங்க உலகம் வேறன்றதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். போது நிறுத்துங்க. ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. எங்க எதிர்க்கவே திருநங்கைகளோட தகுதியை பத்தி பேசுறீங்களா? சரி, இவளை நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு போறோம். ஆமா, இவ எதுக்கு முகத்தை மூடி வச்சிருக்கா? இவ முகத்தை காட்ட சொல்லுங்க. நாளைக்கு ஒருவேளை எங்க வீட்டுக்கு வேலை தேடி வந்தான்னா அது இவதானே எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா ஆமா, அந்த முக்கடையோட சொல்லுங்க. காமிங்க. பிரீத்தி, இவ முகத்தை யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சல. இப்ப நான் காட்டுறேன். இவ முகத்தெரிய எடுக்கிறேன். நாங்க யாருன்னு உனக்கு காட்டினாதான் உனக்கும் புத்தி வரும், என் மனசும் சந்தோஷப்படும். அவளோட முக்காடை நான் எடுக்கிறேன்.